வணக்கம். இது புதிய தலைமுறையின் முக்கிய செய்திகள். 25 தைப்பூச திருநாளான இன்று பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் பலவற்றிலிருந்தும் நம்முடைய செய்தியாளர்கள் களத்தகவல்களை வழங்கிய வண்ணம் இருக்கிறார்கள். அங்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஆலயத்தின் சிறப்புகள் என்ன என்பது போன்ற பல்வேறு தகவல்களை களத்திலிருந்து கோவில்களிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் வழங்கிய வண்ணம் இருக்கிறார்கள். அந்த வகையில் பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மருது, பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் கோவில்ல பொதுவாகவே பக்தர்களுடைய கூட்டம் அதிகரித்து காணப்படும். இன்று தைப்பூச நாள் சிறப்பு வேறு. பக்தர்களுடைய வருகை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கிறது? கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்திருக்கிறார்கள்? பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையாக செய்யப்பட்டிருக்கின்றனவா? தைப்பூச திருநாளை முன்னிட்டு முருகனின் இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாளொன்றுக்கு சராசரியாக 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரக்கூடிய இந்த திருக்கோவிலுக்கு இன்றைய ஒரே நாளில் மட்டும் 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகனை தரிசிப்பதற்காக தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் வெளிமாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். அந்த வகையில் இந்த கோவிலுக்கு இன்று அதிகாலை முதலே சரியாக 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டிருந்தது. நடைபெறத்திலிருந்து திறக்கப்பட்டு முருகனுக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் நடக்கப்பட்டிருந்த நிலையில் காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் முருகனை பொறுத்தவரை அண்டை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி மற்றும் தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வருவது வழக்கம். அவ்வாறு வரக்கூடிய பக்தர்களுக்கு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்திருக்கிறது. குறிப்பாக பாத யாத்திரையாக வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு கையில் பச்சை மற்றும் மஞ்சள் நிறத்திலான பட்டைகள் என்பது அணிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் நீண்ட தூரம் அவர்கள் பயணித்து வருகிறார்கள். அவர் தங்கு தடையின்றி சுவாமி தரிசனம் செய்வதற்காக அந்த பிரத்யேக ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கோவில்களை சுற்றி பல்வேறு இடங்களில் தடுப்புகள் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நீண்ட சரியாக காலை 6 முதல் 7 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருந்த நிலை தற்போது கூட்டம் படிப்படியாக குறைந்திருக்கிறது. தற்போது 3 முதல் 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் ஆரவாரத்துடன் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்களே பார்க்கலாம். ஒளிப்பொருளாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சுவாமி தரிசனம் செய்த பொதுமக்கள் வெளியே வரக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீண்ட வரிசையில் ஒரு புறம் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். மற்றொரு புறம் சாமி தரிசனம் செய்த பக்தர்கள் வெளியே வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவில் நிர்வாகம் சார்பாக கோவிலை சுற்றி கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி எஸ்பி தலைமையில் சுமார் 800 காவல்துறையினர் என்பதை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கடற்கரை ஓரமாக இருக்கட்டும், கோவிலை சுற்றி நாளைக்கிணறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த சிறப்பு ஏற்பாடுகள் என்பது பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கடற்கரை குளிக்கக்கூடிய பக்தர்கள் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகிய எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கடல் பாதுகாப்பு குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவை கடந்து பக்தர்கள் கடலில் நீராடுவதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. கடலில் நீராடிய பக்தர்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு நாளைக்கிணறு சொல்வார்கள். நாளைக்கிணறு சீரமைப்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய நீர் தொட்டிதான் தண்ணீர் அனுமதி இறைத்து ஊற்றப்படுகிறது. காலை முதலில் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. கடற்கரை ஓரம் எங்கு பார்த்தாலும் பக்தர்களின் தலையாக காட்சிகளிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த திருச்செந்தூரை விழாக்கோலம் போன்றிருக்கிறது. வேதவல்லி, இயல்பாகவே திருச்செந்தூரில் மனித தலையா கடல் அலையா என்பது போலதான் இருக்கும். இன்று சிறப்பு வாய்ந்த தைப்பூச திருநாள் என்பதன் காரணமாக கூட்டம் இன்னுமே அதிகமாக இருக்கிறது. களத்தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. தொடர்ந்து தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் தேரோட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்வேந்த பிரபு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கார்வேந்தர் பிரபு, தைப்பூச திருநாளை முன்னிட்டு பக்தர்கள் தொடர்ச்சியாக பழனிக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். பஞ்சாமிர்தம் தட்டுப்பாடு என்று பக்தர்கள் புகார் கூறும் அளவுக்கு அங்கு கூட்டம் அதிகமாக இருப்பதாக செய்திகளில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அங்கு தேரோட்டமும் தொடங்கி இருக்கிறதே, இந்த தேரோட்டத்தின் சிறப்புகள் என்ன? வேதவள்ளி, முருகனின் படைவீடுகளில் 3ஆம் படைவீடான முருகன் பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியோட்டத்துடன் தொடங்கியது. இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு வருகிறது சாமி தரிசனம் செய்தார்கள். அதிகப்படியான பக்தர்கள் வருகையால இந்த பஞ்சாமிர்த விற்பனை என்பது பற்றாக்குறை ஏற்பட்டதும் இன்று நிகழ்ந்தது. அது மட்டுமில்லாது தைப்பூச விழாவினுடைய சிகர நிகழ்ச்சியான தேரோட்ட நிகழ்ச்சி தற்போது தொடங்கியுள்ளது. பழனி பெரியநாயகம்மன் கோவிலிருந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு முத்துக்குமாரசாமி வள்ளி தேவியானை திருத்தேரில் எழுந்தருள் செய்யப்பட்டு தற்போது திருத்தோட்ட திருவிதி உலா என்பது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க திருத்தோட்டம் நடைபெற்று வருகிறது. வெண்ணை முட்ட அதிரும் அரகர கோஷங்களும் பக்தி பரவசத்திலும் பழனி நகரமே வெகு விமர்சையான விழாக்கோலம் கொண்டிருக்கின்றது. வேதவழி,
தைப்பூச திருவிழாவின் ஒரு பகுதியாக பழனி முருகன் கோவிலில் தேரோட்டம் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போதைய தகவல்களை தந்தமைக்கு நன்றி கார்வேந்த பிரபு. தொடர்ந்து சொற்பொழிவாளர் புதுகை பாரதி நம்மோடு இணைந்திருக்கிறார். திருமதி புதுகை பாரதி, தைப்பூச தினத்தன்று விரதம் இருப்பது அப்படின்றது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தைப்பூச தினத்தன்று புதிதாக சமைக்கக்கூடிய உணவை தான் உண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பூசத்தன்று பூனை கூட பழையதை உண்ணாது அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்கு இல்லையா? இந்த விரதம் இருப்பது, அதை கடைபிடிப்பதுடைய சிறப்புகள் என்ன? உண்மைதான் நீங்க சொல்றது. பூசத்தன்றைக்கு பூனை கூட பழையதை சாப்பிடாது. அதுக்கு உள்ளர்த்தமாக என்ன சொல்லுவாங்கன்னா, உலகம் பிறந்த நாடாகிய இந்த தைப்பூச தினத்தன்று உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் புதுசா உணவு கிடைக்கணும் அப்படிங்கறதனுடைய உள்ளர்த்தம் தான் இந்த சொலவடைங்கிறது. ஏன்னா இறைவனுடைய படைப்புல எல்லா உயிரினங்களும் சமமானவைதான். எல்லாவற்றுக்கும் உணர்வு உண்டு, எல்லாவற்றுக்கும் பிறப்பு இறப்பு என்பது உண்டு. ஆக எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்தில் சமமான ஒரு நல்ல மகிழ்வான வாழ்க்கையை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள், உரிமை உடையவர்கள் என்பதை சொல்லக்கூடிய சொல்லவடை. பூச நாளன்றைக்கு விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமான ஒன்று. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் நீக்கி நம்முடைய உடலை சுத்தம் செய்து மனதில் தெம்பு தருவதற்கான ஒரு வழிதான் இந்த விரதம் என்பது. நீங்க பாத்திருப்பீங்க, காவடி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நேர்த்திக்கடன். அதுவும் பழனியம்பதியிலே காவடி என்பது மிக 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 அற்புதமான ஒன்று, முக்கியமான ஒன்று. ஆதி காலத்தில் இடும்பன் என்கின்ற ஒரு அரக்கன், அந்த அரக்கன் அகத்திய முனிவரிடம் வந்து, நான் உங்களிடம் சீடனாக சேர்கிறேன், உங்கள்கிட்ட என்னை ஏதாவது வேலைக்கு சேர்த்துக்கோங்க என்று கேட்டிருக்கிறான். அப்ப அகத்தியர் மாமுனி என்ன செஞ்சிருக்காரு, நான் எப்போதும் வழிபடக்கூடிய சிவகிரி, சஷ்டிகிரி இந்த 2 மலைகளையும் சுமந்து வருவதற்கு எனக்கு ஆள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். சரி சுவாமி, நான் அதை சுமந்து வருகிறேன் என்று அந்த இடுமன் அதை தோளில் சுமந்து கொண்டு அவரோடவே பயணம் செய்து கொண்டே வருகிறான். அப்படி ஊர் ஊராக, தேசம் தேசமாக வரும் பொழுது சண்முக நதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆவினன்குடி என்கின்ற ஆதிகாலத்து பெயர் கொண்ட பழனியம்பதிக்கு வரும் பொழுது இந்த 2 மலைகளையும் அங்கே வைத்து இளைப்பாறுகிறார்கள். குறைந்த நேரத்துக்கு பிறகு மீண்டும் அந்த மலைகளை தூக்குவதற்கு இடுமன் முயற்சி செய்கின்றான். மலைகளை தூக்க முடியவில்லை. அங்கே உயரத்திலே குன்றின் மேலே ஒரு சிறுவன், ஒரு சின்ன குழந்தை குறும்பாக நின்று சிரித்துக் கொண்டிருக்கிறான், கையிரண்டையும் இடுப்பில் வைத்துக் கொண்டு. யாரடா நீ என்னிடம் வம்பு பண்ணுகிறாய் என்று இடும்பனுக்கும் அந்த சிறுவனுக்கும் போர் வருகிறது. அந்த சிறுவனாக வந்த முருகப்பெருமான் இடும்பனை சம்ஹாரம் செய்கிறார். இடுமனுடைய மனைவி இடும்பி ஓடி வந்து முருகனுடைய பாதங்களில் விழுந்து வணங்கி, என்னுடைய கணவரை உயிர்ப்பித்து தாருங்கள் என்று கேட்கின்றாய். அப்பொழுது முருகப்பெருமான் மனம் இறங்கி செய்து கொடுத்த அந்த வரம்தான், இனி இந்த உலகத்திலே பழனியம்பதியிலே பழனி ஆண்டவராக நான் வீற்றிருக்கும் பொழுது என்னை வந்து வரக்கூடியவர்கள் எல்லோரும் முதலிலே உன் கணவனாகிய இடும்பனை தரிசித்து வருவார்கள். அவன் எப்படி காவடி சுமந்து வந்து இந்த தலத்தினை பெருமைப்படுத்தினானோ அது போல மக்கள் காவடி சுமந்து வரும் பொழுது அவர்களுடைய மன பாரங்களை எல்லாம் நான் இறக்கி வைக்கின்றேன் என்று முருகப்பெருமான் மனம் வந்து வரம் தந்திருக்கிறார். அதனாலதான் நம்ம பழனியில முதல்ல நம்ம தரிசனம் செய்யறது இடும்பன் சுவாமியினுடைய அந்த சந்நிதியை தான். அப்படி ஒவ்வொரு விரதமும் ஒரு நேர்த்திக்கடனும், அதுவும் தைப்பூச நன்னாளிலே செய்வது என்பது பல மடங்கு நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடியது. இன்னொன்று, நம்முடைய ஆன்மீகத்தினுடைய முக்கியமான குறிக்கோள், நாம் மட்டும் இறைவனை வணங்கி இறைவனிடமிருந்து நல்ல அருளை பெறுவது என்பது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் நல்லது. ஆனால் எல்லோரும் நன்மை பெற வேண்டும் என்பதுதான் இதனுடைய உச்சம். இது போல பக்தர்கள் இணைந்து இருக்கக்கூடிய பார்க்கிற பொழுது எவ்வளவு மகிழ்வாக இருக்கிறது. அப்படியே எல்லா திருத்தலங்களிலும் பக்த கோடி பெருமக்களுடைய அந்த கூட்டம் அவ்வளவு பிரமாதமாக இருக்கிறது. அதுவும் தேரோட்டத்தை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே மெய்சிலிர்ப்பாக இருக்கிறது. அப்படி கூடி இருந்து பக்தர்களோடு சேர்ந்து ஆண்டவனை பார்த்து அரோகரா அப்படின்னு சொல்ற பொழுது அதனுடைய நன்மை பல 1000 மடங்கு அதிகமாகும். அரோகரா என்று சொன்னாலே தீமைகளை வேறறுக்கக்கூடிய சொல் அந்த சொல். அரஹரோகரா என்றால் உலகத்தில் தீமை செய்பவர்களை வேறறு என்று முருகனிடம் நாம் சரணாகதியாக அடைகிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்படி பார்க்கிற பொழுது முருகனுடைய அந்த அரோகரா சொல் இருக்கிறதே, அது மிக பிரமாண்டமான ஒரு பெரிய அதிர்வலையை தரக்கூடிய சொல்லாக இருக்கிறது. அதனால்தான் தைப்பூச நாளிலே நாம் விரதம் இருக்க வேண்டும். முன்பே சொல்லிக் கொண்டிருந்தது போல வேல் வழிபாடு,
வேல் இருப்பதிலேயே மிக ஆற்றல் மிகுந்த ஆயுதம் என்று சொன்னால் அதை வேல் என்று நாம் குறிப்பிடலாம். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு அறிவும் அந்த விசாலமான உலக பார்வையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு குறியீடு தான் வேல். வேலுடைய வடிவத்தை அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்படியே அது கீழே இருந்த ஒரு மொட்டு போல தொடங்கி சற்று விரிந்து மேல கூர்மையாக வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதனுக்கு அறிவு என்பது ஆழமாக இருக்க வேண்டும், அது விசாலமாக இருக்க வேண்டும். தேவைப்படும் பொழுது அதை சரியாக பயன்படுத்துவதற்கு வேல் போல கூராக இருக்க வேண்டும், கூர்மையாக இருக்க வேண்டும். அப்படி அறிவினுடைய ஒரு குறியீடாக இருக்கக்கூடியது வேல். அப்படி அறிவு கொண்டு ஒரு மனிதன் சரியான முறையிலே ஒரு உறுதிப்பாட்டோடு ஒரு செயலிலே செய்ய இறங்கினான் என்றால் எதிரிகள் எல்லாம் தவிடு பொடி ஆகி விடுவார்கள் என்பதுதான். மகாகவி பாரதி சொல்லுவார் இல்லையா, குற்றமில்லாதே போ பகையே துள்ளி வருகிறது வேல் என்று. வேல் துள்ளி வருவதை பார்த்தால் பகை ஒரு நொடி கூட நம்ம முன்னால நிக்கவே நிக்காது. சூரியனை கண்ட பனி போல எல்லாம் பதறி ஓடிவிடும். அதனாலதான் இன்னைக்கெல்லாம் நம்ம பெரியவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், கந்தசஷ்டி கவசம் என்ன, கந்தகுரு கவசம் என்ன, சண்முக கவசம் என்ன, வேல் மாறல் என்ன, குமார ஸ்தவம் என்ன, எத்தனை பாராயண நூல்கள் வந்திருக்கிறது. அதுலயும் இந்த கந்தசஷ்டி கவசம் நம்முடைய பாலன் தேவராய சுவாமிகள் எழுதி அருளி இருக்கிறாரே, அந்த கவச நூல் 6 படை வீடுகளுக்கும் இருக்கின்றது. ஆனால் நாம் எல்லோரும் அதிகம் பாராயணம் செய்யக்கூடியது பழனியம்பதிக்கு அவர் எழுதிய அந்த பாராயண நூலைத்தான் நாம் எப்போதும் துதிப்போருக்கு நல்வினைப்போம் என்று தொடங்குகிற அந்த கந்தசஷ்டி கவசத்தை நாம் பாராயணம் செய்கிறோம். பாலன் தேவராய சுவாமிகள் பழனிமலைக்கு வருகிறார். அப்படி வர்ற பொழுது அங்க நிறைய நோய்வாய்ப்பட்டு முதுமையிலே மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பார்க்கிறார். பார்த்த பொழுது அவருக்கு மனம் இறங்குகிறது. முருகப்பெருமானிடம் சென்று வேண்டிக் கொள்ளுகிறார். இப்படி உயிரினங்கள் கஷ்டப்படுகின்றனவே, இதற்கு என்ன வழி இருக்கிறது முருகா என்று கேட்ட பொழுது முருகப்பெருமானே அவருக்கு அருளியதுதான், கந்தசஷ்டி கவசத்தை பாடு, நீ இயற்றி பாடக்கூடிய இந்த நூலினை உலக மாந்தர்கள் எல்லாரும் பாராயணம் செய்யட்டும். அவர்கள் நாவிலே பக்தியோடு அதை பாராயணம் செய்ய 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 அவர்களை அண்டி வரக்கூடிய வினை எல்லாம் எங்கோ ஓடிவிடும் என்று முருகனே அருளியதுதான் கந்தசஷ்டி கவசத்தினுடைய சிறப்பு. அப்படி முருகன் என்று தொட்டு விட்டாலே அதுல எத்தனையோ செய்திகள் நமக்கெல்லாம் எப்படி வருகிறான் முருகன் என்று சொல்லுவார்கள் பாருங்கள். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்பார்கள். அப்படி என்றால் முருகன் எல்லாமுமாக வருவான். நமக்கு நோய் என்றால் மருந்தாக வருவான், நமக்கு சந்தேகம் என்றால் அதற்கு விடையாக வருவான், நமக்கு ஒரு வழி தேட வேண்டும் என்றால் குருவாக வருவான், நமக்கு உயிரே போகிறது என்றால் அவனே உயிராகவே வருவான். வாரிசு வேண்டுமா, முருகனே நமக்கு கருவாக வந்து குடும்பத்தை விளங்க வைப்பான் என்று எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாமா. தமிழ் கடவுள் முருகனை தமிழகத்தில் மட்டுமல்ல, பிற மாநிலங்களில் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களிலும் அதிக அளவிற்கு பக்தர்கள் கூட்டம் வருவதை நாம் செய்திகள் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு பிரசித்தி பெற்ற தலங்களிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் தகவல்களை தந்து கொண்டிருக்க, இந்த தைப்பூச திருநாளின் சிறப்புகள் என்ன, முருகனின் சிறப்புகள் என்ன, வரலாறு கூறுவது என்ன என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை எங்களுடைய இணைப்பில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு புதுகை பாரதி. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணியாருமே, வாழ்க்கை முற்றிலுமே நலம் பெற்று இனி தூரமெத்த இன்பம் சேருமே. அப்பன் முருகனை கூப்பிட்டு